இந்த 2026 தமிழ் வருஷப்பிறப்புல தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ தான் 7.5 நாட்டு சனி முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்காங்க தனுசு ராசி? ஏன்னா நானும் தனுசு ராசி. உங்க மூலியமா அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க கவலைப்படணும் அப்படி 100% அவசியமே இல்ல. ரொம்ப ஜாலியா இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா 6ஆம் மாசம் குரு பயிற்சி நடக்குது. 1/6/2026 குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி எந்த விதத்திலயும் எல்லளவு உங்களுக்கு எடுக்க போறது இல்லை. அதுக்கப்புறம் ராகு 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. உங்களோட தைரியம்ல வேற லெவல்ல இருக்கும். நாங்கள்லாம் ரொம்ப அப்படியே பயப்படுற விஷயத்து கூட நீங்க ரொம்ப சாதாரணமா செய்வீங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு பிஸ்கோத்து மேட்ரு அப்படின்ற மாதிரி உங்களோட ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்க, இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது நம்ம தம்பி தங்கச்சியும் குறிக்கக்கூடிய பாவம். 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. அப்போ உங்களோட முயற்சி நேர் வழியில முயற்சி செய்வீங்க, நல்லது நடக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை ராகு மேல இல்ல. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் என்ன பண்றாரு? கலத்திர குருவா இருக்கவர் உங்க ராசி அதிபன் 8க்கு போயிடுறாரு. 8க்கு போய் அஷ்டமஸ்தானம் மறைவுக்கு போயிடுறாரு. ஆனா உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்ந்தாலும் ஒரு சில விஷயத்துல கவனம் தேவை. எல்லாருக்கும் வணக்கம். உலகத்துல உள்ள அத்தனை ஜோதிடம் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே, ஏன்னா இந்த ஜோதிட யுகம் சேனலுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க, அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ அழகாக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். இந்த வருஷப்பிறப்பு 2026 வந்துடுச்சு. இதில் இப்போது தமிழ் வருடப்பிறப்பு. அப்போது இந்த தமிழ் வருடப்பிறப்பில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதில் எல்லாரும் ஒரு ராசியில் இருப்போம் இல்லையா? இதை கணிச்சு அவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். நான் நானே முதல்ல அவங்களோட ஃபேனு தான். ஏன்னா அவ்வளோ அழகாக மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக ஒரு பக்தி வாய்ந்து, அந்த வாராகி அம்மனை பற்றிலாம் நான் நேரடியாக அவங்க பேசும்போது பார்த்துருக்கேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. இப்போ அவங்க வாயால் இந்த 12 ராசி இந்த தமிழ் வருஷப்பிறப்பில் எப்படி தான் இருக்க போகுது அவங்க வாயால் கேட்போமே. அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறத விட நீங்கள் அப்படியே பிரகாசமாக ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கீங்க. நன்றி. பார்த்தோன்னு ஒரு வைப்ரேஷனு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததில். நிறைய நம்ம ஜோதிட யுகம் சேனலுக்கு நமக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதை விட உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பிறப்பில் நீங்கள் என்னென்ன எப்படி இப்படி இருக்க ஒரு ராசின்றதை நீங்கள் சொல்லி கேட்கணும்னு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. இந்த 2026 தமிழ் வருஷப்பிறப்பில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது? ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ தான் 7.5 நாட்டு சனி முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்காங்க தனுசு ராசி? ஏன்னா நானும் தனுசு ராசி. உங்கள் மூலியமா அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்த அப்படியே உன்னிமாக கவனிப்பேன் நான். தனுசு ராசி எப்படி இருக்கு மேம்? அழகாக இருக்கா, நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருப்பாங்களா, ஆரோக்கியமாக இருப்பாங்களா? சொல்லுங்க மேம். கண்டிப்பா. பொதுவாக பாருங்க மேடம், தனுசு ராசி இப்ப அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க. ஆமா. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் போது பொதுவா 7.5 நாட்டு சனி 7.5 வருஷம் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார். அதுல அந்த 7.5 வருஷ பிரச்சனையை 2.5 வருஷத்துல அஷ்டம சனி கொடுத்துருவார். சட்டுன்னு ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுத்துருவார். அந்த அஷ்டம சனியில வரக்கூடிய பிரச்சனையில பகுதியில அர்த்தாஷ்டம சனியில கொடுத்துருவார். 50% இம்பாக்ட் அப்படின்றது. ஆனா நீங்க கவலைப்படணும் அப்படி 100% அவசியமே இல்ல. ரொம்ப ஜாலியா இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா 6ஆம் மாசம் குரு பயிற்சி நடக்குது. 1/6/2026 குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி எந்த விதத்திலயும் எல்லளவு உங்களுக்கு எடுக்க போறது இல்ல. அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் அவர் உங்களுக்கு கெட்டது செய்ய போறது இல்ல, நல்லதும் செய்ய போறது. அவர் நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, கெட்ட செய்யாம இருந்தா போதும். அப்ப எல்லளவும் கெடுக்க போறது இல்ல. இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு ரிஷபத்துக்குலாம் பாத்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எல்லாம் வரும்போது குருனோட பார்வை எங்களுக்கு கிடைக்கல. இப்ப நீங்க எல்லாம் ரொம்ப லக்கி. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா
இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்குமே சனி மேல படியறதுனால சனினால வரக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து ஒரு பெருத்த விமோச்சனம் அப்படின்றது வந்துருது. அது ஒரு பெரிய பிளஸ்ங்களா. அதுக்கப்புறம் ராகு 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துல ராகு. உங்களோட தைரியம்ல வேற லெவல்ல இருக்கும். நாங்கெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே பயப்படுற விஷயத்து கூட நீங்க ரொம்ப சாதாரணமா செய்வீங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு பிஸ்கோத்து மேட்ரு அப்படின்ற மாதிரி உங்களோட ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்க, இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது நம்ம தம்பி தங்கச்சியும் குறிக்கக்கூடிய பாவம். 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. அப்போ உங்களோட முயற்சி நேர் வழியில முயற்சி செய்வீங்க, நல்லது நடக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை ராகு மேல இல்லை. அப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் ராட்சஸ், எனக்கு எல்லாமே சாய்ஸ், எல்லாமே நியாயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளானட். அப்ப நம்மளோட முயற்சி தப்பான வழியிலையும் போறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நீங்கெல்லாம் அதுக்கெல்லாம் லாய்க்கிப்படுவீங்களா? லாய்க்கிப்பட மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க குரு தான் உங்களோட ராசி அதிபன். ஆல்வேஸ் ஆனஸ்டி அப்படின்றது உண்டு. பொதுவா நீங்களாம் வந்து பாருங்க மேடம், தனுசு ராசி எப்பயுமே யாருக்குன்னா ஒருத்தன் கூட டிராவல் பண்ணுவீங்க. ஒன்னு அப்பா, இல்ல அம்மா, இல்ல அண்ணன், இல்ல தம்பி, இல்ல தங்கச்சி, இல்ல பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்க, இல்லைன்னா எதுவுமே இல்லையா கடவுள், இறையாற்றல் எதுவுமே இல்லையா என்னோட மனசாட்சியோட டிராவல் பண்ணுவீங்க. மனசாட்சிக்கு விரோதமா நீங்கெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க பொறப்பே உங்களுக்கு அப்படி. அப்ப நீங்க ஆல்வேஸ் வந்து நேர் வழி அப்படின்றது வைக்கணும். அப்ப 3ஆம் பாவம் ராகு நம்மளோட முயற்சி தப்பான விஷயத்துல முயற்சி பண்ணி சக்சஸ் ஆகணும்னு தோணும், அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க, என் தம்பி தங்கச்சியை நம்பி நான் முழுசும் எல்லாம் வந்து ஒப்படைக்கிறேன், என்னோட பெரிய ஸ்தாபனம் என் தம்பி தங்கச்சியை நினைச்சு ஒப்படைக்கிறேன் அப்படின்னா அதுல உங்களோட பார்வை அப்படின்றது படியணும். இல்லைன்னா அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வயசு கம்மியானவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயத்த முழுசும் பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல கவனம் தேவை. அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு வழியும் வாய்ப்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனம். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுவீங்க, நடந்துரும். நல்ல விஷயத்துல முயற்சி பண்ணீங்களா நடந்துரும். தப்பான விஷயத்துல முயற்சி பண்றதுக்கு நீங்க வந்து லாக்கிப்பட்டு வர மாட்டீங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் கேது 9ஆம் பாவம். கேது 9ஆம் பாவம் அப்படின்போது தனுசு ராசி அன்பர்களோட தந்தை வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பானோட சப்போர்ட்னால நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கும் உங்க அப்பாக்குமான இடைவெளி தொடரும். அப்பாக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், முக்கியமா இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், ஆல்ரெடி டயபெட்டிக் பிபி இருக்குன்னா அது அதிகமாகிறதுக்கு இதுக்கெல்லாம் வழியும் வாய்ப்பும் உண்டு. நிறைய பேருக்கு வெளிநாட்டுல போயிட்டு ஹையர் எஜுகேஷன் பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. இதெல்லாம் நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் மாசத்துக்கு மேல 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் கலத்திர குருவா இருக்காரு. கலத்திர குரு அப்படின் போது கணவன் மனைவி உறவு முறையை மெயின்டைன் பண்ணுவார். குரு எப்பயுமே எந்த உறவையும் பிரிக்காது, எனச்சே வைக்கும். இப்ப ஆல்ரெடி எங்களுக்கு பிரிவினை ஆயிடுச்சுங்க அப்படின்னா இளைய கலத்திரம் அப்படின்பாங்க. 2வது திருமண வரன் நல்ல வரனா அமையும். இது வரைக்கும் கல்யாணமே வந்து எங்களுக்கு நடக்கல, நல்ல குணவதியான மணமகன், குணவாளனான மணமகன் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பூர்வீகம் சார்ந்து கிடைக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் என்ன பண்றாரு, கலத்திர குருவா இருக்கவர் உங்க ராசி அதிபன் 8க்கு போயிடுறாரு. 8க்கு போய் அஷ்டமஸ்தானம் மறைவுக்கு போயிடுறாரு. ஆனா உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்ந்தாலும் ஒரு சில விஷயத்துல கவனம் தேவை. தனுசுக்கு ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா வெளியே தெரியறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுல கவனம் அப்படின்னு வேணும். அதே மாதிரி பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா அதை பராமரிக்கணும். கிராமத்துல இருக்குங்க ஒரு ஆள், நம்பிக்கையான ஆள், 20 வருஷமா வேலை செஞ்சாரு எங்க கிட்ட, 25 வருஷமா வேலை செய்யறாரு. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா மேடம், சில நேரங்களில் சில மனிதர்கள் எப்ப யாரு மாறுவாங்கன்றது தெரியவே தெரியாது. ஆக நம்மளோட பார்வை, நம்மளோட தலையீடு அப்படின்றது நம்ம பூர்வீக சொத்துல இருக்கணும். ஆல்ரெடி பூர்வீக சொத்து இருக்குங்க, அது கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கு. அதை நாங்க இப்ப யோசிக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேடம் அவுட் சைட் த கோர்ட் தான் நிறைய செட்டில்மெண்ட் நடக்குது இல்லைங்களா. கோர்ட்ல ஒரு கேஸ்ன்னு போனா 5 வருஷம் ஆகுது. 4 மத்தியஸ்தர்களை கூப்பிடுறாங்க, பஞ்சாயத்து பண்றாங்க. அதுக்குன்னே பஞ்சாயத்துக்குன்னே நிறைய ட்ரூப் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி நாங்க இந்த காலகட்டத்துல பண்ணக்கூடாது. அதுல கவனம் வேணும். இல்ல அப்படி பண்ணா என்ன ஆகும், ரொம்ப சிம்பிள், குரங்கு ஆப்பம் பங்கிட்ட கதையாயிடும். அது நிறைய தின்னுடும், நம்மளுக்கு இவ்வளவு கொடுக்காம கூட துரத்தி விட்டுரும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். நைட் டைம் டிராவலிங் அப்படின்றத அவாய்ட் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருந்தா போதும் மேடம். தனுசு சனியினால வந்த பெருத்த ஒரு கெடுபலன் அப்படின்றது இல்ல. உங்க ராசியாதிபன் உங்களை அஷ்டமஸ்தானத்திலே உட்கார்ந்தாலும் பெருசா கெடுக்க மாட்டா. இந்த சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா எந்தவித கெடுபலன்களும் கிடையாது மேடம். இப்போ இவ்வளவு சொன்னீங்கல்ல மேம், தனுசுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மேம்? கண்டிப்பா மேடம். பொதுவா தனுசு அப்படின்னாலே சிவதனுசு அப்படின்னு தான் மேடம் சொல்லுவோம். ஏன்னா தனுசுவை நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னா சிவனை வழிபாடு பண்ணணும். எனக்கு நீங்க சிவனை வழிபாடு பண்றீங்களான்னு தெரியல, ஏன்னா நீங்க தனுசு அப்படின்னு சொன்னீங்க. பெரும்பாலான தனுசு சிவனை வழிபாடு பண்ண மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னே தெரியாது, சிவனை வழிபாடு பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க சிவனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா மேன்மை அப்படின்றது கண்டிப்பா உறுதி மேடம். அதுல எந்தவித டவுட்டும் இல்ல. அப்ப ரொம்ப சிம்பிள், சிவனை என்னைக்கு வழிபாடு பண்ணலாம், எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லைங்களா. சிவனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வழிபாடு பண்ணும், இன்னைக்குதான் வழிபாடு பண்ணும், இப்படி பண்ணாதான் அவர் வந்து நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிலாம் கிடையாது மேடம்.
போலேநாத் அப்படிம்பாங்க. போலேநாத் அப்படின்னா இன்னசென்ட்டான கடவுள். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் குழந்தை மாதிரி. எடுப்பார் வந்து பாத்தீங்கன்னா ஈரக்களிமண் மாதிரி, நீ எப்படி வேணா அவரை பிசைஞ்சிக்கலாம், எப்படி வேணா அவரை நீ மாத்திக்கலாம். அதுதான் ஈசன். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் மேடம். நீங்க இந்த கல்கட்டா சைடு, பெங்கால் சைட்லாம் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆசுதோஷ் அப்படின்ற பேர் இருக்கும். அப்படின்னா கல்பத்தரு, கற்ப விருட்சம். அது ஈசனோட பேர் ஆசுதோஷ்ன்றது. எல்லாரும் அசுதோஷ் 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 அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா கற்பக விருட்சம் மாதிரி, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பான், எது கேட்டாலும் கொடுப்பான். நீ சிவனை போய் முன்னாடி நின்று வழிபாடு பண்ணுன்ற அவசியமே இல்லை. நீ சும்மா சிவனை போய் பார்த்தா அங்க போன் கூட நோண்டினு, அதுக்கான பலன் போனை நோன்றதுக்கான பலன் இல்லை, நீ என் கோயிலுக்கு வந்ததுக்கான பலன் இந்த பூமி உள்ள வரைக்கும் அவன் கொடுப்பான். அதுதான் சிவ வழிபாடு. சிவ வழிபாடுனோட மகிமை நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க தனுசுட்டீங்க, நீங்க இன்னில இருந்து சிவனை வழிபாடு பண்ண ஆரம்பிங்க, நிறைய நல்லது நடக்கும். ஐயோ சூப்பர், தேங்க்யூ. நான் உண்மையிலேயே தனுசு சிவனை நான் ரொம்ப கும்பிட்டது இல்லை, அம்பால தான் கும்பிட்டுட்டு இருக்கேன். பட் இனிமே சிவனையும் பிடிச்சிக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு அழகா பாசிட்டிவா சூப்பரா சொல்லியிருக்காங்க. நமக்கு பயமே இல்லையா, தனுசு ராசிக்கு பயமே இல்லை, குரு இருக்காரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியசாலியா. அதுவும் ஜூன் குரு பயிற்சிக்கு அப்புறமா நம்ம வேற லெவல்ல இருப்போமா, தைரியமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இங்க அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தாங்க. இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பரப்பில் ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 12 ராசி எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று கூட நெகட்டிவ் கிடையாது, எல்லாருக்கும் பாசிட்டிவ். எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் எந்தெந்த ராசி வந்து சிவனை பற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க, எதுவும் நம்ம கிட்ட வராது, தைரியமாக இருங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய விஷயம் வந்து ஒரு வித்தியாசமாக நான் கேட்காத சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்னன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன கரெக்டாக புரியும். ஏதோ பாதியில் ஏதோ பார்த்தோமே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஜோதிடர் சந்தேகம்னாலும் சரி, இல்லை மேமை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேமை நேர்லேயே பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு பரிகாரத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க. எங்கள் மேம் கிட்ட மிஸ் பண்ணிடாதீங்க, நம்பர் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்க, நேரில் போய் மேமை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே பேசுங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்ன பரிகாரம்னாலும் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பி ஹாப்பி, ஜாலி. ஜூனுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான், ஜாலியாக இருங்க.